பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். நான் வந்து 200 கிராம் சிக்கன் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலா தடவலான்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவரு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது வந்து நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி 1 hour வச்சிடணும். அப்புறமா தான் நம்ம நூடுல்ஸில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு பீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் கேரட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக பண்ணுறனால கொஞ்சமாக ஒரு 2 கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேப்சிகமும் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். முட்டைகோஸும் வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் வந்து பூண்டும் வந்து உரிச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 பூண்டு அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா 2 வெங்காயம் மட்டும் எடுத்து அதுவும் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு வந்து நம்ம சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு சாஃப்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். வேறு பாத்திரம் வச்சு தண்ணி போட்டு அதில் ஆயில் ஊற்றி விட்டுட்டு இப்போ நூடுல்ஸும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கையோட நான் கடாயும் வச்சு அதுலேயும் வந்து ஆயிலும் ஊற்றிட்டு சைடில் வந்து தக்காளியும் வந்து கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கொதிச்சிட்ட பிறகு நான் வந்து நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஆயில் போடுறோம். ஒட்டாமல் வந்து கொஞ்சமாக வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நூடுல்ஸ் போட்ட உடனே பாதி ஆஃப் நூடுல்ஸ் வேகணும், ஹாஃப் நூடுல்ஸ் வேகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து எடுங்க. இப்போ நான் வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கிறேன். சைடில் வந்து நூடுல்ஸும் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து வேக விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது நூடுல்ஸு. கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா அரைச்ச தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன்னா இப்போது எப்படியோ நம்ம டொமேட்டோ கெச்சப் போடுவோம். அதனால் நான் வந்து தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அரைச்சி. நல்லா வந்து அது ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, அப்புறமா கேரட்டு, அப்புறமா வந்து கேப்சிகமு, எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு முட்டைகோஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வேகணும். அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து அது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெஜிடபிள் வதங்குற வரைக்கும் ஆயில்லையே வந்து வதக்கணும். தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து சிக்கன் நூடுல்ஸில் எப்போவுமே தண்ணி போடக்கூடாது. ஆயில்லையே வந்து வதக்கணும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கின உடனே இப்போ நான் வந்து முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 முட்டை ஆட் பண்ணேன். முட்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து அது சூடாக வந்து முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மூடி வச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள், பெப்பர் பவுட்ரு, அப்புறமா வந்து சிக்கனும் போட்டுட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நூடுல்ஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நூடுல்ஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சோயா சாஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ்க்கு வந்து மெயின் வந்து சோயா சாஸ் தான். இது போட்டால் தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும்.
இது போட்டுட்டு இப்போ வந்து நான் சில்லி சாஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பிமா பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நூடுல்ஸ்க்கு. நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா லோ ஃப்ளேமில் தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் சோயா சாஸு கம்மியாக போட்டனால இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நூடுல்ஸ் வந்து உடையாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நூடுல்ஸு. சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.